ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுல் அவல் எடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா 2-3 முட்டை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசி எல்லாம் போயிருங்க நல்லா கழுவி எடுத்திங்கன்னா. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, அப்புறமா இஞ்சி, துருவின இஞ்சி, கருவேப்பிலை தழை, மல்லித்தழை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடலை மாவு, சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூனுங்க. மாவு தந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிக்கணுங்க. நம்ம தோசை தவாவில் போட்டு தட்டி தான் எடுக்க போகிறோம். இப்போ இதை ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணால் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் நல்லா இருவிடும். தண்ணி நல்லா இழுக்கும் மாவு வந்து. அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே தட்டி வச்சிடணுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும். இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக தட்டி எடுக்கணுங்க. தட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும். எத்தனை பிடிக்கும் தவாவில் அத்தனை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்ல மொறு மொறுப்பாக கிடைக்கும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல மொறு மொறுப்பாட்டு கிறிஸ்பியாட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாங்க. அட்டகாசமான சுவையில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. பிளேட்டில் அப்படியே வச்சுட்டு சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். டமாட்டா சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.